அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மே 28ஆம் தேதி வேர்ல்ட் ஹங்கர் டே, அதாவது உலக பட்டினி தினமாக கொண்டாடப்படுது. இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய அந்த பட்டினி தொடர்பான அல்லது ஹங்கர் தொடர்பான ரிலேட்டடான டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். அதன் அடிப்படையில் உலகளாவிய அந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல உலகளாவிய அந்த பசி குறியீடுல இந்தியா 105th இடத்தை பிடிச்சிருக்கு. 105வது இடத்தை பிடிச்சிருக்கு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல. அதை தாண்டி என்னென்ன டேட்டாலாம் கொடுத்திருக்குன்னு பாருங்க. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் 13.7% இருக்கு. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய பிலோ 5 years குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் 2.9% இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. குறிப்பா 18.7% இந்தியாவில தான் இருக்கு. அதை தாண்டி பல்வேறு நாடுகளில் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 109வது இடத்துலையும், வங்கதேசம், நேபாள், இலங்கையில நம்மளோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதா இந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உலக அளவில் நம்ம இந்தியா பட்டினி குறியீட்டில் அதிகப்படியான ரேங்க்ல இருந்தாலும் நம்ம அந்த பட்டினியை குறைக்கிறதுக்காக, உணவு பாதுகாப்பை என்ஷூர் பண்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். அப்படி எடுத்த இனிஷியேட்டிவ் முதல் முக்கியமான இனிஷியேட்டிவ் கிரீன் ரெவல்யூஷன் 1966-67 அந்த பட்டினியை போகிறதுக்காக எடுத்த ஒரு முக்கியமான நடவடிக்கை. அடுத்த 2007 ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் டார்கெட் 2012 வச்சு குறிப்பா ரைஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட், அப்படி பல்சஸ் இதுல ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு டார்கெட் 2012 வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை எனாக்ட் பண்ணிருக்கோம். உணவு பாதுகாப்பு சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் மூலமா இலக்கு சார்ந்த பொது விநியோக முறை சொல்லப்பட்ட டார்கெட்டட் பிடிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம். அதன் அடிப்படையில் ஊரக பகுதிகளில் 75%, நகர்ப்புற பகுதிகளில் 50%, 50% என்ன பண்றது, நம்மளுடைய பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத என்ஷூர் பண்றோம். அடுத்து 2021 இந்திய அரசாங்கம் PM போஷான் சொல்லப்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. 2021 இந்த திட்டத்தின் மூலமா ICDS உட்பட எல்லா முக்கியமான நியூட்ரிஷன் பேஸ்ட் ஸ்கீம்ஸை இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வராங்க. அதை தாண்டி இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்க அனிமிக் பிரச்சனையை போக்குறதுக்காக, அதாவது அனிமியான ரத்த சோகை நோயை குறைக்கிறதுக்காக ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், ஊட்டச்சத்து ஏற்றப்பட்ட அரிசி ஒன்றையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது பேர் கோல்டன் ரைஸ், தங்க நிற அரிசின்னு சொல்லுவோம். குறிப்பா எதுக்காக அப்படின்னா ரத்த சோகை நோயை குறைப்படுத்துறதுக்காக. அதை தாண்டி நம்மளுடைய SDG கோல்ஸ் சொல்லப்பட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2030ஆம் ஆண்டு இலக்கை மையமா வச்சு என்ன பண்றாங்க, அதில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல 17 இலக்குகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல 2வது இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஹங்கர், பசியின்மை. இந்த இலக்க நோய்க்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்திய அரசாங்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்தியாவில் இருக்க முக்கியமான பசியை போக்குற 2 முக்கியமான திட்டங்கள், ஒன்னு மிட் டே மீல் ஸ்கீம், அனதர் ஒன் இஸ் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கின தமிழ்நாட்டிலும் மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு. தமிழ்நாட்டில் நியூட்ரிஷியஸ் ப்ரோக்ராம் இருக்கு. நியூட்ரிஷியஸ் மீல்ஸ் ப்ரோக்ராம், அதாவது சத்துணவு திட்டமா இருக்கு. 1982 இருந்து சத்துணவு திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். அது மூலமா பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பா 1வது இருந்து 5வது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்றோம், காலை உணவை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.